மமிதா பைஜு இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து இவங்களை பற்றியான ஒரு சர்ச் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவும் வந்து பிரேமலு படம் வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு மேலே இருக்கிற அதிகமான ஒரு கிரேஸ் கூடி இருக்கு. யார் இவங்க அப்படின்னா, கேரளாவில் வந்து பிறந்த பொண்ணு தான் மமிதா பைஜு. இவங்க வந்து குழந்தையிலேருந்து வந்து பரதநாட்டியம், பாட்டு, டான்ஸ் அப்படிங்கிற ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்காங்க. ஸோ ஸ்கூல் காம்படிஷன்ஸ்லாம் நிறைய கலந்துருக்காங்க. அப்படியே வெளியில் மாதிரி ஒரு சில கலை நிகழ்ச்சிகளுக்கும் போயிட்டு வந்திருக்காங்க. அப்படி இருந்தப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஒரு சினிமாவில் வந்து சைல்டு ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கு ஒரு 2 படங்களில் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மெச்சூர் ஆனதுக்கப்புறம் ஃப்ரெண்டு வந்து ஒரு கேரக்டர், அப்புறம் வந்து ஃப்ரெண்டோட கூட வர மாதிரியான கேரக்டர், இது மாதிரிலாம் வந்திருக்கு. ஹீரோயினோட கூட வர மாதிரியான கேரக்டர்லாம் 2-3 படத்தில் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 படங்கள் இது மாதிரியே நடிச்சிருக்காங்க. ஆனாலும் மமிதா பைஜு அப்படிங்கிறது பேர் யாருக்கும் பெருசாக தெரியப்படலை. கேரளாவில் மட்டும் ஒரு சில பேருக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து 2 மலையாள படம் அவங்கள வந்து அந்த ஊரில் யார் அப்படின்னு தெரியப்படுத்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா பிரேமலு அப்படிங்கிற ஒரு படத்தை நடிச்சிருந்தாங்க. அந்த படம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு வேற ஒரு பேரை வாங்கி கொடுத்தது. அந்த படம் வந்து தெலுங்குல ரிலீஸ் ஆச்சு. ஸோ தெலுங்குல ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பயங்கரமான ஆடியன்ஸ். தெலுங்குல வந்து சக்க போட்டுது. கிட்டத்தட்ட 100 கோடி ரூபா அந்த படம் கலெக்ட் பண்ணுச்சு. அதனால அது அப்படியே இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ரெட் ஜெயின் மூவிஸ் தமிழில் டப் பண்ணி லாஸ்ட் வீக் தமிழில் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ தமிழில் வந்து மஞ்சுமல் பாய்ஸ் வந்து ஓடின மாதிரி இந்த படம் ஓடிடும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்தாங்க. பட் ஆனால் மஞ்சுமல் பாய்ஸ் இருந்த அந்த ரெஸ்பான்ஸ் பிரேமலு படத்துக்கு இல்லை. ஆனால் படம் பார்த்த வரைக்கும் பிரேமலு படமும் நல்ல படம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசினாங்க. அதுக்கப்புறம் பிரேமலு படத்தில் நடிச்சிருக்க அந்த பொண்ணு யாரு அப்படிங்கிற தேடுதல் வேட்ட தொடங்குச்சு. ஸோ அவங்க வந்து தான் பேக்ரவுண்டு பற்றி இப்போ எல்லாரும் நிறைய பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த படத்தில் நல்ல கேரக்டர், ரொம்ப க்யூட்டாக சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அவங்கள விட்டு அந்த கேரக்டர் யாருமே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு நடிச்சிருந்தாங்க. அடுத்து வந்து ரீசெண்டாக லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகிருக்க ரெபெல் படத்தில் வந்து ஜிவி பிரகாஷ்க்கு ஜோடியா மமிதா பைஜு தான் நடிச்சிருக்காங்க. அதில் வந்து ஒரு செங்கோடி ஏந்தின எஸ்எஃப்ஐ ஸ்டூடெண்ட் அது மாதிரியான ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஜிவிக்கும் அவங்களுக்குமான கெமிஸ்ட்ரி பெருசாக இல்லாட்டினாலும் படத்தில் வந்து 2 பேரும் ரொம்ப அழகாக இருந்தாங்க. நல்லா பண்ணியிருந்தாங்க அவங்க பர்ஃபார்மன்ஸை. அடுத்து வந்து தமிழில் வந்து நிறைய படங்களுக்கு அவங்களுக்கு ஆஃபர் வந்துட்டுருக்கு. கேரளாலேயும் பிஸியாக இருக்காங்க. ஏன் ஆந்திராவில் வந்து அடுத்த ஒரு படத்துக்கு கமிட் ஆகி ஷூட்டிங்கே போயிட்டாங்க. ஸோ அடுத்த வந்து ஒரு ரவுண்டு வர்றதுக்கு மமிதா பைஜு தயாராகிட்டாங்க. உண்மையில் அவங்களுக்கு அந்த தகுதி இருக்குது. ஏன்னா அப்படி ஒரு பர்ஃபார்மராக இருக்காங்க. எப்படி வந்து நம்ம மலையாளத்தில் வந்து நிமிஷா விஜயனை வந்து அடிக்கடி சொல்கிறோமோ, இந்த சித்தா படத்தில் நடித்து ரொம்ப எல்லாரையும் அட்மையர் பண்ண ஒரு ஹீரோயின், அவங்கள மாதிரி இவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக கலக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அழகாக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே எங்கள் நமிதான்னு இருக்காங்களே, நீங்கள் அதனால தான் அவங்க பேரை மமிதா அப்படின்னு மாற்றிக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னதான் உண்மையிலே ரொம்ப வியப்பாக இருந்தது. என்னென்னா, ஸ்கூலுக்கு சைல்டுஹுட்டாக இருக்கப்போ அவங்க பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஸோ ஸ்கூலில் வந்து ஹெட்மிஸ்ட்ரஸ் கிட்ட அட்மிஷன் போடுறப்ப அந்த ஃபார்மெல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்தப்ப அவங்க வந்து நமிதா அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன புரிஞ்சுனாங்கன்னு தெரியல, நமிதாவை மமிதா அப்படின்னு போட்டாங்க. ஸோ அப்போ மாறின அந்த பேர் மமிதா அப்படின்னே கண்டினியூ ஆகிடுச்சு. ஸோ பைஜூஸ் அப்படிங்கிறது அவங்களோட அந்த ஃபேமிலி நேம். 2 சேர்த்து மமிதா பைஜூஸ் அப்படிங்கிற பேரில் இன்னைக்கு ஒரு சிறந்த நடிகையாக வேலை வர தொடங்கியிருக்காங்க. உண்மையிலே அவங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது தமிழில் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அழகான நடிக்க தெரிஞ்ச பொண்ணாக இருக்காங்க. ஆப்வியஸ்லி தமிழும் ரொம்ப அழகாக பேசுகிறாங்க. அதுதான் அதில் பெரிய பியூட்டி. ஸோ அடுத்த ரவுண்டு டெஃபினட்டாக மமிதா பைஜு வருவாங்க. நன்றி.